இங்க என்ன நடக்குது? இந்த ரெட் டாட் ஏன் அப்பப்போ மூவ் ஆகுது? இந்த ரெட் டாட் எங்க காணவே காணோம். இது என்னன்னு தெரியல, ஆனா என்ன நோக்கி தான் வருது. ஹலோ, சிஐடி பியூரோ. மேடம், என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்தா? உங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? மேடம், சுஷாந்த் நேத்து நைட்ல இருந்தே காணோம். அவனை பத்தி எந்த விஷயமும் தெரிய வரல. நீங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் நடக்காது மேடம். ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனுக்கு ஏதோ ஆகியிருக்குன்னு மட்டும் தெரியுது. நேத்து நைட் அவன் மும்பைல எங்கேயோ சுந்தர் நகர் இலாகாவில் ஃபாக்ஸ் ஹண்டிங்க போயிருந்தான். என்ன, நம்ம ஊர்ல நரிகளின் வேட்டையா? ஏய், இங்க பாருப்பா, சிஐடி கிட்ட சும்மா இந்த மாதிரி விளையாடினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. உன் லொகேஷனை ட்ராக் பண்ண எங்களுக்கு 2 minutes தான் ஆகும். கையில மாட்டினா காலி. ஐயோ, நான் உங்க கூட விளையாடல சார். உண்மையிலேயே அவன் உயிருக்கு ஆபத்து. நீங்க ப்ளீஸ் போய் அவனை தேடுங்க. பேர் என்னன்னு? ஓகே, வாட் இஸ் யுவர் நேம்? சார், என் பேரு ராஜீவ் குமார். ஓகே ராஜீவ் குமார், இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங்னா என்னது தெளிவா சொல்லுங்க. சார், நான் அதெல்லாம் டீடைலா சொல்றேனே, ஆனா அதுக்கு முன்னாடி எதுவும் நடந்துடக்கூடாது. சார் ப்ளீஸ், சுந்தர் நகர்ல போய் அவனை தேடுங்க. ராஜீவ் இங்க பாருங்க. ராஜீவ், ஹலோ. சார் சார், ஒரு நிமிஷம். என்னையா? அந்த வண்டி பில்டிங் கிட்ட இருக்கு. சஷாங்கோட கார் நம்பர் இதுதான். இந்த சஷாங்க் காருனா சஷாங்கும் இங்கதான் இருக்கணும். நீங்க இது பக்கம் போங்க. Oh my God. He is dead, sir. அப்ப ராஜீவ் பயந்தது கரெக்ட் தான். இவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு எப்படியோ முன்கூட்டியே தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம இவனை கொலை பண்ணது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பொறுவி, ராஜீவுக்கு போன் போடு. சார், 2 புல்லட்டோட ஷெல், .38 கேலிபர். சார், இந்த ராஜு போன் எடுக்க மாட்டான். சார், ஒருவேளை ராஜுவோட உயிருக்கு ஆபத்தா என்ன? சார், ஒரு விஷயம் மட்டும் தான் சார் எனக்கு இன்னும் புரியல. சிட்டியோட இந்த இலாக்காவில் யார் சார் நிறைய வேட்டையாடுறதுக்கு வருவாங்க? நம்ம ஊர்ல நரிகளின் வேட்டையா? சார், இங்க கண்ணு தூரம் வரைக்கும் எனக்கு எந்த நரியும் தென்படவே இல்லையே சார். 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுங்க. ஃபாக்ஸ் ஹண்டிங்கிறது ஒரு சீக்ரெட் கோட். இந்த ரகசியத்தை ராஜீவால மட்டும் தான் சொல்ல முடியும். உடனே ராஜீவ் வீட்டுக்கு போய் பாருங்க. He's dead. சார், இதை பாருங்க. இந்த ஆள் தான் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக கால் பண்ணியிருந்தான். இப்போ இவனே இறந்து போயிட்டான் சார்.
அதோட சார் இந்த கன்னால தான் சுற்றுக்கணும். இதை பாருங்க, .38 புல்லட் ஷெல்ஸ். அங்க பார்த்த மாதிரியே இருக்கு. சஷாங்க் பாடி பக்கத்துல இருந்ததே. இது ஏதோ உள்பகை மாதிரி தெரியுது. யாருக்கோ ராஜு அப்புறம் சஷாங்க் கூட பகை இருக்கிற மாதிரி தெரியுது. கொலைகாரனை பிடிக்கணும்னா ஆதாரமும் இங்க தான் கிடைக்கும் நமக்கு. சார் இங்க ஏகப்பட்ட பசல் புக்ஸ் இருக்கு, கேம்ஸும் இருக்கு. சார் இங்கே பாருங்க, நிறைய பசில் கேம்ஸ்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜுவுக்கு விடுகதைன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இதை பாருங்க, அவனோட லேப்டாப்ல பசில் கேமோடைய லேப்டாப் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா சார் இந்த பசல் வெப்சைட்ல என்னதான் இருக்கு? ஒருவே இந்த வெப்சைட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு குரூப் மாதிரி, அதாவது பசில் லவர்ஸ் குரூப். அதாவது இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பசில் பிடிச்சிருக்கும். வேணா இங்க பாருங்க, இங்க வந்து விடுகதையோட ஏகப்பட்ட பிக்சர்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் இதை பாருங்க, இது வெவ்வேறு விதமான வெவ்வேறு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, அதாவது மொத்தமா இருக்கு. இது என்னது? ஷஷாங்க் இதுல மெம்பரா இருந்திருக்கா? ஆமா சார், ஆனா இவன் ஒன்றும் பழைய மெம்பர் இல்ல. இவன் போன மாசம் தான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கான். சார் இது ஃபாக்ஸ் ஹண்டிங்கா இல்ல விடுகதையா? அதை சால்வ் பண்ணாதான் கொலைகாரன் கிடைப்பானே. பங்கஜ், அதாவது ஃபாக்ஸ் ஹண்டிங்கோட அடுத்த ஸ்டெப் அது ஷஷாங்கோட வீட்டில் தான் கிடைக்க போகுது. வீடு பூட்டப்பட்டிருக்கு. ஷஷாங்க் இங்க தனியாவா இருந்தா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சஷாந்த் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வராங்களே. வணக்கம். யாரு? விகாஷ், நீயா வந்திருக்க? நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது. நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. ஓ, சிஐடி தயாவா? அட, உன் பேரு தான் ரொம்ப பிரபலமாச்சே. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சபாஷ், இப்படிதான் நீ நாட்டுக்கு சேவை செய்யணும். தேங்க்யூ. நாங்க இங்க ஷஷாங்க் சாரை தான் பார்க்க வந்திருக்கோம். சஷாங்கா? சஷாங்க் என்ன ஆச்சு? இல்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகல. சஷாங்கோட வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ வந்திருந்தாங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஷஷாங்க் இன்ஜினியர்னு தெரிய வருது. ஏன்னா ஒரு வித்தியாசமான கேஜெட்டை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்திருக்கான். சார் இங்க பாருங்க, ஏகப்பட்ட சர்க்கியூட் போர்ட்ஸ், அப்புறம் இது ஷார்ட் வேவ் ரேடியோவும் இருக்கு. இங்க பாருங்க. இந்த இடத்துல எல்லா பொருளும் அப்படியே செதறி கிடக்குதே. அப்படின்னா நமக்கு முன்னாடி யாரோ இங்க வந்திருக்கணும், ரூமையும் அலசி பார்த்துருக்கணும். வந்தவன் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடித்தான் வந்திருக்கணும். சார், ஒருவேளை வெளியே உட்காந்துருக்கிறவரும் இவனை பத்தி தான் சொன்னாரா? அப்ப வீட்டு சாவி அவன் கையில தான் இருந்திருக்கணும். இருக்கலாம், கொலைகாரன் கிட்ட ஷஷாங்கோட வீட்டு சாவியும் இருந்திருக்கலாம். சாத்தியம் இருக்கு. முக்கியமான கேள்வி, அவன் எதுக்காக வந்தான், என்னத்தை தேடுறதுக்காக வந்தான், அதோட எதை தேடி அவன் வந்தானோ அது கிடைச்சதா இல்லையா? ஆனா சார், இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கே, அதனால எந்த பொருள் காணும், எது இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? பூர்வி, முதல்ல ஷஷாங்க் அண்ட் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளவு ஆழன்னு தெரிய வரணும். அப்புறம் உயிர் போற அளவுக்கு இவங்க எதுல மாட்டியிருந்தாங்கன்னு தெரிய வரணும். சார், அவங்க 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். அப்புறம் எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நமக்கு தெரிய வரும்? எல்லாம் தெரிய வரும். பஸ்ஸில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸையும் கேட்டு பார்த்தா எல்லாம் தெரிய வரும்.
இங்க பாருங்க, நீங்க எப்பவாவது நீ, ரோனி, ஆஷிஷ், பிரகாஷ், நீங்கெல்லாம் சஷாங்க் அண்ட் ராஜீவ் கூட வெப்சைட்ல ரெகுலரா பேசுவீங்களா? ஆமா பேசுவோம். பேசுவோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இவங்கள யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு? தெரியாது ஓகே, சார். இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங் அப்படின்னா அது என்னதுன்னு சொல்றீங்களா சார்? சார், ஃபாக்ஸ் ஹண்டிங் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை கூட சொல்லணுமா என்ன? கண்டிப்பா அது நரி வேட்டையா இருக்காது. சரி, உண்மையான அர்த்தம் தான் என்ன சொல்லுங்க. சார், அது அவ்வளோ ஈஸியா விளக்க முடியாது. இது ஒரு பெரிய கதை. சரி, நீ சொல்லு. சார், 1 மாசத்துக்கு முன்னாடி சஷாங்க் எங்க வெப்சைட் மெம்பர் ஆனா. பட் அவனுக்கு எங்களை மாதிரிலாம் விடுகதையில இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அவனுக்கு வெவ்வேறு விதமான கேஜெட்ஸ் பிடிச்சிருந்தது. அதனால எங்க முன்னாடி ஒரு விசித்திரமான விடுகதையை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாதா? ஐ see. சரி, அந்த விடுகதை தான் என்ன? சார், அவனே சொந்தமா ஒரு ஷாக் வேவ் ரேடியோவை உருவாக்குனான். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் அவன் செக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான ஸ்டேஷன்ல நின்னான். அந்த ஸ்டேஷன் பேரு நம்பர் ஸ்டேஷன். நம்பர் ஸ்டேஷனா? என்னது இது? இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. சார், இதுல பழைய சாங்ஸ் வருமா இல்ல புது சாங்ஸ்லாம் வருமா? ஆச்சரியமான விஷயம் இதுதான். அந்த ஸ்டேஷன்ல பாட்டே வராது, வெறும் நம்பர்ஸ் தான் வரும். வெறும் நம்பர்ஸ் வருதுன்னா அப்போ இது என்ன வினோதமான ஸ்டேஷனா இருக்கு? சார், நம்பர்ஸும் அடிக்கடிலாம் வராது. அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல வரும். இந்த நம்பர்ஸ் மூலமா யாரோ யாருக்கோ மெசேஜ் பண்றாங்க. ஐ மீன் சீக்ரெட் மெசேஜிங். சஷாங்க் அந்த பிராட்காஸ்டிங் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணான். அப்புறம் எங்ககிட்ட அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னான். என்ன மெசேஜ் போகுதுன்னு அப்பதான் நம்மளுக்கு தெரியும்னா. அந்த நம்பர்ஸை நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார், எங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த வெப்சைட்டோட ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு நாள் ராஜு எங்க எல்லார்கிட்டையும் சொன்னான். நம்பர்ஸோட ரகசியம் என்ன? சார், அத ராஜு எங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ராஜீவன் சஷாங்க் இத பத்தி தனியா பேச ஆரம்பிச்சாங்க. ஃபாக்ஸ் ஹண்டிங் அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? ஃபாக்ஸ் ஹண்டிங் டிரான்ஸ்மிட்டர் ஹண்டிங்கோட இன்னொரு பேர். டிரான்ஸ்மிட்டர் ஹண்டிங். யாராவது ஒரு டெக்னீஷியனை வச்சு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரோட லொகேஷனை ட்ராக் பண்ண பாக்குறாங்களோ அவங்கள எங்களோட பாஷையில ஃபாக்ஸ் ஹண்டிங்னு சொல்லுவோம். அப்படின்னா சஷாங்க் கண்டிப்பா இதோட லொகேஷனை தேடதான் சார் முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா எவ்வளவு ஒருத்தர் இத கொஞ்சம் கூட விரும்பல. அவனுக்கு சஷாங்க் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறது பிடிக்கல. அதனாலதான் சஷாங்க் அவன் போட்டு தள்ளியிருக்கான். ஆஷிஷ், இந்த நம்பர்ஸோட ரெக்கார்டிங்ஸ் வேணும், மொத்தமும் வேணும். இதுதான் என்னோட சிஐடி டீம். இன்ஸ்பெக்டர் அபிஜித், இன்ஸ்பெக்டர். போதும் சார், நாட்டோட சூப்பர் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஹாய், இவரு லோகேஷ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட். இவருக்கு இந்த நம்பர்ஸோட ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவர் அளவுக்கு இன்டெலிஜென்ட் யாரும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மொபைல் இல்ல இன்டர்நெட் காரங்க யாராவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுக்காக பயன்படுத்தணும்? அதுல எதுக்காக மெசேஜ் பண்ணணும்? அபிஜித், இந்த நம்பர் ஸ்டேஷனை பயன்படுத்துறது பழைய காலம். இன்ஃபேக்ட் செகண்ட் வேர்ல்டு வார்லயும் பல நாடுகள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் மற்ற நாடுகள்ல இருக்க ஏஜென்ட்ஸை காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. நானும் ஒத்துக்கிறேன், இப்பெல்லாம் மொபைல் இன்டர்நெட் வந்தாச்சு. ஆனா இது மூலமா கொடுக்கிற மெசேஜஸ் ஈஸியா ட்ரேஸ் பண்ணிரலாம். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இவர் பழைய மெத்தட பயன்படுத்துறாரு, செகண்ட் வேர்ல்ட் வார் மெத்தட். லொகேஷன் எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த நம்பர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த மெசேஜ் என்னன்னு. ஷியோர் சார். சரி, இந்த மெசேஜஸ் எந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சில வந்தது? 3.22 நானோஹெர்ட்ஸ். சார், இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஒரு நம்பருமே வரலையே சார். ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். இதெல்லாம் இப்ப சிஐடி கைக்கு போயாச்சுன்னு குற்றவாளிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் மெசேஜை கொடுக்கிற டைப்பை மாத்தி இருக்கணும், இல்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மாத்தி இருப்பான். அந்த சேனலை தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப கஷ்டம் தையா. ஒரு புது சேனலை தேடுறது பாலைவனத்துல ஊசியை தேடுற மாதிரி. மாச கணக்கு இல்ல வருஷம் கூட ஆயிரும். இல்ல லோகேஷ், அவ்வளவு டைம் எல்லாம் இல்ல. நாம ஒண்ணு பண்ணுவோம், பழைய ரெக்கார்டட் மெசேஜஸ் கேட்கலாம். லோகேஷ் சார், இந்த மெசேஜஸை வாரத்துக்கு 4 வாட்டி அனுப்புறாங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே ஆயிருக்கு. இந்த மெசேஜ் வந்து முதல்ல திங்கக்கிழமை ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு அந்த நம்பர் ஸ்டேஷனுக்கு. One, 9, 4, 2, 3, 4, 5, 7, 0, 9, 3, 5, 2.
9 2 3 4 0 5 6 7 2 7 1 1 5 2 1 8 0 7 Thursday. நவ் ப்ளீஸ் டெல் மீ, இந்த 4 மெசேஜும் ஒரே டைம்ல வந்ததா இல்ல வேற வேற டைம்ல வந்ததா? இல்ல ஒரே டைம் தான், நைட் 12 மணிக்கு. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, இதோட அடுத்த வர நம்பர்ஸ் இதா இருந்ததா இல்ல வேற நம்பரா இருந்ததா? நம்பர்ஸ் வேறையா இருந்தது, ஆனா பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி. மண்டேக்கு 13 நம்பர்ஸ், டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 6 நம்பர்ஸ். இதுல இருந்து கிளியரா தெரியுது குற்றவாளி டெய்லி வேற வேற மெசேஜ் அனுப்புறான். அதோட இந்த மெசேஜ் அனுப்புறான்ல, அந்த மெசேஜை 4 பாகமா பிரிச்சு அனுப்புறான். லோகேஷ் சார், ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க மறுபடியும் சொல்லுங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு பேப்பரை கொடு. இங்க நல்ல பாரு. இந்த ஃபுல் பேப்பர் ஒரு மெசேஜ். நல்லா கேட்டுக்க. இத நாம 4 பாகமா பிரிக்கிறோம். இப்ப இந்த ஒரு பேப்பர் 4 துண்டா நிக்குது. ஐ மீன் 4 பீசஸ். ஒரு மெசேஜ் இப்ப 4 பீஸா பிரிஞ்சிடுச்சு. அப்படித்தானே? இத பாரு. இது வந்து மண்டே ஓடுது. இது வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, இது தேர்ஸ்டே. அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. இந்த 4 பீசஸும் ஒன்னா சேரும்போது ஒரு ஃபுல் மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. இல்லையா லோகேஷ்? இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த நம்பர்ஸோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு 1 டைம் பேட் தேவைப்படுது. 1 டைம் பேடா அப்படின்னா? அதான் நான் சொன்னேனே, இந்த டெக்னிக் வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணாங்க. அப்போ எல்லா நாடும் தன்னோட ஸ்பைஸ்க்கு 1 டைம் பேட் கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த கோடை அவங்க டிசேபிள் பண்ண முடியும். அதாவது மெசேஜோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் 1 டைம் பேட். அப்படின்னா ராஜு சஷாங்க் இவங்க கையில் இந்த 1 டைப் பேட் கிடச்சிருக்கணும். அதை வச்சுக்கிட்டு இந்த விடுகதைக்கு விட தேடி இருக்காங்க. அதுவே அவங்க உயிரையும் பறிச்சிடுச்சு. சரி, ராஜு சஷாங்க் வீட்டுக்கு போனதான் மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். நான் இந்த 1 டைப் பேடை பத்தி சொல்றேன். ஹலோ அபிஜித் சார், இங்க எந்த ஒரு பேப்பரும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பேப்பர் கிடைச்சதா? நாங்க இங்க சஷாங்க் வீட்டில் தான் இருக்கோம். ஏதாவது கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன். யாரு சஷாங்கா? யார் இருக்கீங்க? வாங்க வாங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து இன்ஸ்பெக்டர் தயா. சிஐடி தயாவா? ஏன் உள்ள வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? சஷாங்க் என்னுடைய எலக்ட்ரிக் கேட்டில் இங்கே கொண்டு வந்திருந்தான். அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏய் பங்கஜ், இவர் சொன்னது அங்கே எங்கேயா இருக்கான்னு போய் தேடி பார்ப்போம். சார், இது எலக்ட்ரிக் கெட்டில் சஷாங்கோடது. ஆன்லைனில் வாங்கியிருக்கான். இதை பாருங்க, பில்லும் இருக்கு. இல்லை, இந்த எலக்ட்ரிக் கெட்டில் என்னோடது. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். இந்த கெட்டில் வந்து சஷாங்க் தான் வாங்கியிருக்கான். இல்லை தயா, நான் எதையும் தப்பாக புரிஞ்சிக்கவே இல்லை. ஒன்று உன்னோட ஆஃபீஸர் போய் பேசணும், இல்லைன்னா என்ன மாதிரி குருடா இருப்பான். நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எல்லாம் தெரியுது. நான் ஒன்றும் பொய்லாம் பேசலையே. இங்க பாருங்க, பில்லாம் இருக்கு. இதோ இந்த எலக்ட்ரிக் கேட்டல், எலக்ட்ரிக் கம்போனன்ட்ஸ், அப்புறம் சாக்கெட் போர்டு, அப்புறம் புத்தக பில். என்ன சொன்ன? சஷாங்க்கு புக்கு வாங்கினானா? மறுபடியும் போய். அட, நான் பொய்லாம் பேசல. இதை பாருங்க, என் கையில பில்லா இருக்கு. அவன் புக்கு வாங்கவே முடியாது. சரி ஒரு நிமிஷம். நீங்க எதுக்காக ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏன்னா அவனுக்கு டிஸ்லெக்சியா இருந்தது. டிஸ்லெக்சியாவா? டிஸ்லெக்சியா.
இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு படிக்கிறதே சுத்தமாக பிடிக்காது. இவங்க என்றைக்குமே புக்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டாங்க. ஏய் பங்கஜ், அந்த புக்ஸ் எல்லாம் எங்கப்பா? சார் புக்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் காலி டப்பாவாக தான் இருக்கு. ஓ, அப்படின்னா இந்த கொலைகாரன் இங்க புக்கை தேடி வந்திருக்கானா? இந்த புக்கு தான்ப்பா ஒன் டைம் பேட், அதை தான் நாம தேடிட்டு இருக்கோம். சரி, எத்தனை புக்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பாரு. 4. ஐ மீன் 4 வாரத்துக்கு 4 புத்தகம். என்னெல்லாம் புக்ஸ்? இதுதான் அந்த 4 புக்ஸா? சஷாங்குக்கு இதுதான் எல்லா வேலையும் செஞ்சுதா? பை பை சன், ஹை லைக் அ கைட், த கிரேட் சைபரைஸ்ட், ஸ்டோன் ஏஜ். இதுல இருக்கிற மெசேஜஸ் தான் குற்றவாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. சார், மண்டே இவங்க 13 நம்பர்ஸ் அனுப்புறாங்க. அதாவது இந்த 13 நம்பர்ஸ்க்கான அர்த்தத்தை இந்த புக்ல தான் கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணும்னு சொல்லாத பொறுவே, கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. யாரா இருந்தாலும் சரி, ஒன்னா இருக்காது. அதே மாதிரி எல்லா புக்ஸுக்கும் தனக்குன்னு ஒரு ஐஎஸ்பி நம்பர் இருக்கும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். எப்பவும் 2 புக்குக்கு ஒரு நம்பர் இருக்காது. அண்ட் ஐஎஸ்பி நம்பர்ஸ் 13 டிஜிட்ஸ் இருக்கும். இந்த புக்குக்கு பின்னாடி இந்த பார்கோட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் இருக்கும். இத புக்கோட பார்கோட்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் 2வது இல்ல 3வது பேஜ்ல கூட இருக்கும், ஐஎஸ்பி நம்பர்ஸ். அதாவது இந்த ஐஎஸ்பி நம்பரை இன்டர்நெட்ல போட்டுட்டா எந்த புக்கை வாங்கணும்னு குற்றவாளிக்கு முதல்லயே தெரிஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அந்த புக்கோட ஐஎஸ்பி நம்பரை வச்சு அவங்க அங்க வந்து தங்களோட சீக்ரெட் மெசேஜை கண்டுபிடிக்கிறாங்க. ஐ மீன் முதல் திங்கக்கிழமை ஐஎஸ்பி நம்பர் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது வந்து 194234570935 பொறுவை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இந்த 4 நம்பர்ல இந்த புக் எதுல இருக்குன்னு பாரு. சார், இந்த ஐஎஸ்பி நம்பர் பாய் பாய் சன் கூட மேட்ச் ஆகுது. எஸ் சார், ரொம்ப ஈஸியா இருக்கே, யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம் போல. எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி அடுத்த வாரத்தோட 3 நம்பரும் நம்மளால டீகோட் பண்ண முடியும். மண்டே என்ன சீக்ரெட் மெசேஜ் வந்ததுங்கிறத நாம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். மத்த 3 நாட்கள்ல புக்கோட பேஜ் நம்பரை வச்சு, லைன் நம்பரை வச்சு, வேர்ட் நம்பரை வச்சு அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சார், இது டியூஸ்டே அன்னைக்கு வந்த மெசேஜ் 923405. 92 பேஜ் நம்பர் 34 லைன் 05 வேர்ட். அப்படின்னா 92nd பேஜ் நம்பர்ல 34th லைன். இப்ப தெளிவா புரியுது இல்ல? 5வது வேர்டு சார். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புத்தகம், அப்புறம் ஒரு புது மெசேஜ். பொருள் சார், ஃபர்ஸ்ட் வார்த்தை மெசேஜ் என்ன? சார், இந்த பாய் பாய் சன் புக்ல இருக்கிற முதல் மெசேஜ் என்னன்னா, கிட்னாப், மணி பேக், ஜூனியர். கிட்னாப், மணி பேக். சார், அடுத்த வாரம் வந்தது இந்த புக்கோட பேரு த கிரேட் சைபர் ஹேஸ்ட். அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்தது த ரான்சம் வேர். அப்புறம் வெட்னஸ்டே அன்னைக்கு அட்டாக். அப்புறம் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்த கடைசி மெசேஜ் ட்ரிங் 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 ட்ரிங். 3வது வாரத்து புக்கு வந்து ஐ லைக் எ கைட். ஐ லைக் அ கைட். இதோட மெசேஜ் வந்து கன்சைன்மெண்ட், கன்சைன்மெண்ட், பீச், பீச், சவுத், சவுத் பீச். சார், இந்த 4வது புத்தகம் இருக்கு, இந்த வாரத்து புக் த ஸ்டோன் ஏஜ். இதோடைய மெசேஜ் வந்து டியூஸ்டேக்கு பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட்.
வெட்னஸ்டேக்கு கோல்ஸ் இவ்வளோதான் சார் இருக்கு. இன்கம்ப்ளீட். இன்னைக்கு வியாழக்கிழமை, அதாவது இந்த மெசேஜ் இன்னைக்கு நிறைவேற்றப்படும். அபிஜித், இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு மெசேஜ் வந்ததோ அது எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்து இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுத்து ஆகணும். சார், இந்த முதல் மெசேஜ் கிட்னாப், மணி பேக், ஜூனியர், இந்த மெசேஜ் எல்லாம் வந்து அஜிங்கியாவுக்கு இருக்கலாம். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன தயா. ஏன்னா அந்த தான் பிலிமோட பெரிய ஃபினான்ஷியல் அண்ட் அவரோட நிக் நேமும் மணி பேக் தான். கிட்னாப், மணி பேக், ஜூனியர். எனக்கு தெரிஞ்சு அவரோட சின்ன பையனை கிட்னாப் பண்ண போறாங்களா? ஜூனியர், இது இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும் அபிஜித். அடுத்த மெசேஜ் ரான்சம்வேர் அட்டாக் ட்ரிங் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டெலிகாம் கம்பெனி. அதாவது ஒருவேளை இந்த கேங் இந்த கம்பெனி மேல ஏதாவது அட்டாக் நடத்த போறாங்களா? சார், இந்த ransomware அட்டாக் அப்படின்னா யாரோ இந்த ட்ரிங் கம்பெனியோட டேட்டா சர்வரை ஹேக் பண்ண பாக்குறாங்கப்பா. ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ பண்றதுக்காக அவங்க ட்ரிங் கம்பெனி கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. இதத்தான் அவங்க ransomware அட்டாக்னு சொல்றாங்கல்ல. இந்த கம்பெனி மேல சைபர் அட்டாக் நடந்த மாதிரி எந்த நியூஸுமே வரலையே சார். சார், என்கிட்டயும் ட்ரிங்கோட சிம் கார்டு தான் இருக்கு. ஆனா கனெக்டிவிட்டியோட இஷ்யூவே இல்லையே. அப்புறம் மூணாவது மெசேஜ் வந்து கன்சைன்மெண்ட் சவுத் பீச். அதாவது சவுத் பீச்சில் எங்கேயோ சட்ட விரோதமான கன்சைன்மெண்ட் வந்திருக்கணும் சார். அப்படி இல்லைன்னா வரதாவும் இருந்திருக்கணும். பிளாக் ஃபாரஸ்ட் கோஸ். அபிஜித், தயா, இந்த கேங்கோட உண்மையான விளையாட்டு என்ன? அது இன்னைக்கு நைட் 12 மணிக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதோட நைட் 12 மணிக்கு ஒரு நம்பர் பிராட்காஸ்ட் ஆகும். அது பிராட்காஸ்ட் ஆகாம நம்ம தடுத்தே ஆகணும். தயா, நீ ஒண்ணு பண்ணு. அஜங்கியாவோட வீட்டுக்கு போ. அவன் கழுத பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. அபிஜித், நீ ட்ரிங் கம்பெனிக்கு போய் அவங்கள அலர்ட் பண்ணிட்டு சொல்லிடு. ஒருவேளை அவங்களுக்கு சைபர் அட்டாக் நடந்தாலும் நடக்கலாம்னு. அண்ட் பங்கஜ், நீ சவுத் பீச்சுக்கு போ. ஏதாவது கன்சைன்மெண்ட் வந்திருக்கான்னு பாரு. இல்ல ஏதாவது கன்சைன்மெண்ட் வரப்போகுதான்னு நல்லா கவனி. மொத்தமா தெரிஞ்சுக்க. போறது சார். நாம எங்கேயும் போகல. நாமெல்லாம் இங்கதான் இருப்போம். நாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது சஷாக் வந்து ராஜீவ் கிட்ட எல்லா நம்பர்ஸையும் டீகோட் பண்ணணும்னு சொன்னால அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Personal files are encrypted. Encrypted? சார், என்ன வேணும் சார்? யாரை பார்க்கணும்? இந்த ஆஃபீஸில் யார்ப்பா சீனியர், முதல்ல அதை சொல்லுங்க. சார், எல்லா சீனியர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. சிஇஓ, ஓனர் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பட் அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. மீட்டிங் எங்கே நடக்குதுப்பா? இதை பாருங்க, இப்போ அவங்கள சந்திக்க முடியாது. மீட்டிங் எங்கே நடக்குதுயா? சார், அது அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில். இந்த நேரத்தில் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. மீடியாக்காரங்களுக்கு தெரியவே கூடாது. இல்லைனா மார்க்கெட்டில் பேர் கெட்டு போயிடும். இந்த விஷயம் வெளியே போகவே கூடாது. புரிஞ்சுதா? தேங்க்யூ. எதுக்கு பயந்தோமோ அது நடந்துடுச்சு. கேங் வெற்றிகரமாக வேலையை முடிச்சிட்டாங்க. மச்சான், டே தயா. சரி, பார்க்கலாம். சஷாங்குக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த வெப்சைட்ல மெம்பர் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பா இவங்கள ஒருத்தன் தான் சஷாங்க பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேங் கிட்ட கொடுத்துருக்கணும். சார், சஷாங்க் கூடவே 2 பேர் சேர்ந்திருந்தாங்க, கவி அண்ட் ராணி. கவி அண்ட் ராணி, அவங்க டீடைல்ஸ் இருக்கான்னு பாரு. சார், இந்த கவி தானேல இருக்கான். இவன் ஒரு புக் ஷாப் நடத்திட்டு இருக்கான். கவி புக் ஷாப் நடத்துறாரா? அப்படின்னா அவருக்கு ஐஎஸ்பி நம்பர், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பரை அரேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸியான வேலையாச்சு. சரி, இந்த ராணி அவன் என்ன செய்யறான்? சார், இந்த ராணி பூனேல கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சஷாங்க் அண்ட் ராஜீவோட மர்டருக்கு காரணமா இருக்கணும். என்ன கேட்டா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியையும் அந்த ஆள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சார், நமக்கு இந்த கேங்கோட புது ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சா போதும். அப்புறம் ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர் வச்சு இவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம்.
லோகேஷ் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன், பட் பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டருக்கு என்ன பண்றது? சார், எனக்குன்னு கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்னால அவங்க கிட்ட பேசி ஒரு டிரான்ஸ்மிட்டரை பண்ண முடியும். கிரேட், வேலையை ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் ஃப்ரெடே, தயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, போன விஷயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நீங்க காஃபி சாப்பிடுவீங்களா? நோ தேங்க்ஸ். அது சரி, உங்க வீட்டுக்கு வெளியே இவ்வளவு செக்யூரிட்டிஸ்லாம் எப்பவுமே இருப்பாங்களா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? இந்த செக்யூரிட்டிஸ் எப்பவுமே இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேன்ஸை பத்தி நல்லாவே தெரியும். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. ஆக்டர்ஸ் வீட்டுக்கு வெளியே ஃபேன்ஸ்லாம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க வீட்டில் தான் நான் இதை முதல் தடவை கேள்விப்படுறேன். நீங்க வந்த காரணத்தை இன்னும் சொல்லவே இல்லை. நான் உங்க பையன் அஜித்தை மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அஜித் ஐயா? பட் வை? என்னாச்சு? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்ல, ஜஸ்ட் ஒரு நார்மல் என்கொயரி தான். அப்படின்னா? ஓ சாரி, என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் அதை அஜித் கிட்ட சொல்லிக்கிறேன். அஜித்க்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? இல்ல கிட்னாப் ஆயிட்டானா? கிட்னாப்பா? வாட் நான்சென்ஸ்? இங்க பாருங்க சார், கிட்னாப் பண்ணவங்கள பார்த்து பயந்து சிஐடி கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஒரு கேங் உங்க பையனை கிட்னாப் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அஜித் இப்ப எங்க இருக்கான்? வீட்டில் தான் இருக்கான். எனக்கு இப்பவே அவனை பார்த்தாகணும். ராமு, இப்போ உங்களுக்கு ஓகேவா? என் பையன் வீட்டில் தான் இருக்கான்னு சொன்னல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. நீ போப்பா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. ஒரு நிமிஷம். கேப்ப கழட்ட. வேண்டாம், குல்லாவை கட்டாத. ஏன்? சொன்னதை செய், கேப்பை ரிமூவ் பண்ண. வேண்டாம் எடுன்னு சொல்றேன்ல. உன் காதுக்கு என்னாச்சு? இவன் காதுக்கு என்னாச்சு? இவனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு நியூஸ் கிடைச்சது இல்லை, அது கரெக்ட் தான். ஆனா அந்த செய்தி எனக்கு லேட்டா தான் கிடைச்சது. 3 வாரங்களுக்கு முன்னாடியே இவனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. நான் கிட்னாப்பருக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தேன் இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு. அப்படி இருந்தும் இவனை அடிச்சாங்களா? அப்படி இருந்தும் அவங்க முதல்லயே அவனுடைய ஒரு காதை வெட்டி எனக்கு அனுப்பி இருந்தாங்க. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, போலீஸ் கிட்ட போனா பையனை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. ஐ எம் சோ சாரி. உங்க பையனுக்கு இப்படி நடந்ததை என்னால மாத்த முடியாது. ஆனா உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், அந்த குற்றவாளி பண்ண செயலுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சிஐடிஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா என் மகனை ஒருவேளை கொன்னுடுவாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆனா இந்த விஷயத்தை நீங்க முதல்ல எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். உங்க பையனுக்கே இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்களே, அப்ப வேற யாராவது கூட இந்த மாதிரி நடக்கலாம் இல்லையா? அந்த கன்சைன்மெண்ட் வந்திருந்தா, டீலிங் முடிஞ்சிருந்தா, அப்ப ஏதாவது ஆதாரம் கண்டிப்பா கிடைச்சிடும். இது என்ன அடையாளம்? இதை பார்க்கும்போது ஒன்று கிளியரா தெரியுது. ஏதோ ஒரு பெரிய பொருளை இழுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் வேற எந்த பொருளும் இங்க தென்படலையே. இது கன்சைன்மெண்டா தான் இருக்கணும். உங்ககிட்ட நிறைய புக்ஸோட கலெக்ஷன் இருக்கு போல இருக்கே மிஸ்டர் கவி. நீங்க இங்கேயா? கூப்பிட்டு பீரோவுக்கு நானே வந்திருப்பேனே. நாம மறுபடியும் வீடியோ செக் எல்லாம் பண்ணியிருக்கலாம். நாங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கே. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? டீயா கூல்ட்ரிங்கா? டீ கூல்ட்ரிங்க்லாம் ஒன்றும் வேணாயா. இப்போ நாங்கள் ஏதாவது புக்கு வாங்கலான்னு வந்தோம், கிடைக்குமா? கண்டிப்பா. எந்த புக்கு வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு 4 புக் வேணும். பை பை சன், தி கிரேட் சைபர் ஹையஸ்ட், ஹை லைக் எ கைட், அப்புறம் ஸ்டோன் ஏஜ். குருந்தாடி, என்ன புக்கு பேரை கேட்ட உடனே டாடியை பார்த்த மம்மி மாதிரி பம்பற? ஏய், யாராவது கடைக்குள்ள இப்படியா ஓடுவாங்க? மேடம், அவங்க எல்லாரும் பயங்கரமானவங்க.
என்ன கொன்னுடுவாங்க. உண்மைய சொல்லலன்னா தூக்குல தொங்க வேண்டியதுதான். சஷாங்க் ராஜுவோட கொலை குற்றத்துக்காக. இல்ல நான் ஒன்னும் கொலை பண்ணல. என்ன சும்மா கண்காணிக்க தான் சொல்லி இருந்தாங்க. யார் இத பண்ண சொன்னது? ஏய் ஏய் கவி 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 6.21 nanohertz. என்ன? ஆனா கவி 6.21 nanohertz. இந்த வாரத்தோட கடைசி மெசேஜ அவன் அனுப்புறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அந்த மொத்த கேங்கையும் பிடிச்சாகணும். இந்த கேங் எவ்வளவு குற்றங்கள் பண்ணிருக்காங்களோ எல்லாத்தையுமே வீக்கெண்ட்ல தான் பண்ணிருக்காங்க. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு. வியாழக்கிழமை கடைசி மெசேஜ் வந்துடும். அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே பக்கமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி காரியத்தை முடிச்சிடுவாங்க. அதுவும் ஒரே மாதிரியான குற்றங்கள் நடக்காது, வெவ்வேறு மாதிரி நடக்கும். அதாவது இந்த கிட்னாப்பிங், சைபர் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த கேங் என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே. நாட்டோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேங்ல ஒருத்த விடாம எல்லாரையும் உடனடியாக அழிச்சி ஆகும். So, transmitter 6.21 nanohertz, right? 6.21 nanohertz. அப்போ அந்த கேங்கோட ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பிடிச்சிடலாமா? இப்போதான் விளையாட்டு ஆரம்பம். நாம ஃபாக்ஸ் ஹண்டிங் பண்ணலாம். சார் இத பாருங்க, சிக்னல் இங்க தான் காட்டுது. சார் இந்த ரெட் டாட் கிடைச்சா போதும். ரெட் டாட் எங்க வருதுன்னு பாரு. சார் 12 மணி ஆகுது. எப்ப வேணா பிராட்காஸ்ட் வரலாம். மெசேஜ் மிஸ் ஆக கூடாதுடா. கிடைச்சதா? சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம், இங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. Nine, 2, 2, 3, 0, 9. ஓ நோ, இவன் தற்கொலை பண்ணிருக்கான். தயா, ஐ கேங்கோட லோகோ. இந்த கேங் கூட நம்ம முதல்லயே மோதி இருக்கோம், ஞாபகம் இருக்கா? உன்னோட பாஸ் யாரு? இன்னும் இந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லு. இதுக்கான பதிலை என் வாயிலிருந்து உங்களால எடுக்கவே முடியாது. இந்த கேங்ல இருக்கிறவங்க தான் பாஸ் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு அங்கேயே செத்துருவானுங்க. அதே மாதிரிதான் இவனும். ஆனா நடக்க போற அடுத்த குற்றத்தை தடுத்தாகணும். அது என்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லுமா? மெசேஜுக்கு என்ன அர்த்தம்? பேஜ் நம்பர் 922309, லைன் நம்பர் 23 பாரு. கபூம். கபூம் அப்படின்னா என்னது சார்? கபூம் அப்படின்னா வெடிக்கும். வெடிக்குமா? அப்படின்னா எங்கேயாவது பாம்பு பிளாஸ்ட் நடக்க போதா? முதல்ல இந்த மெசேஜில் இருந்து ஒரு வார்த்தை கிடைச்சது. அது வந்து தி ஸ்டோன் ஏஜ், பிளாக் ஃபாரஸ்ட், கோஸ்ட். இப்போ கபூம் பிளாக் ஃபாரஸ்ட்ல வெடிக்கும். அப்பாவி மக்கள் சாகறதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்ட் எங்க நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை தடுத்தே ஆகணும்.